இந்திய இழுவைப் படகுகள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பினுள் உள்நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமையால் யாழ்ப்பாணம் சுழிபுரம் காட்டுப்புலம் பகுதியில் மீனவர் ஒருவரின் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டுள்ளன. குறித்த மீனவர் நேற்று புதன்கிழமை இரவு திருவடிநிலை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அத்துமீறி உள்நுழைந்த இந்திய இழுவைப் படகுகள் அவரது வலைகளில் அறுத்துள்ளன. இதனால் அவரிடம் இருந்த 32 வலைகளில் 26 வலைகள் அறுக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 6 வலைகளும் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இரவு எங்களுடைய கங்காதேவி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய அங்கத்தவர் திரு மனோராசா அவர்களுடைய படகு கடலுக்கு சென்ற போது அங்கே அவர்களுடைய வலைகள் இந்திய மீனவர்களால் வெட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே அவருக்கு 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள், அதிலே 32 வலையிலே 6 வலை தான் மிஞ்சி நாங்கள் இங்கே நேரடியாக அதை பார்த்திருந்தோம். அதே போல இந்த பிரச்சனை ஒரு தொடர் கதையாகி கொண்டே இருக்கின்றது. கடந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி 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 நாள் கடந்ததை தவிர தற்போது வந்திருக்கின்ற எங்களுடைய அனுர அரசானது அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு சென்று ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இதுக்கு தீர்வு காண போகின்றோம் என்று கூறியிருந்தார். உண்மையிலே அதை உங்களுடைய மீனவர்களுக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையா அல்லது இந்திய மீனவர்களுடைய மனிதாபிமான அடிப்படையா என்றதை நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். உண்மையிலேயே எங்களுடைய மீனவர்கள் படுமோசமான பொருளாதார சிக்கல் மத்தியிலே வங்கிகளில் கடன் பெற்றுத்தான் இந்த தொழிலை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தினால் இவர்களுக்கு யார் இழப்பீட்டை கொடுப்பது? உண்மையிலேயே அவர்கள் பாரிய துன்பத்துக்கு மத்தியிலே இருக்கின்றனர். அதே போல எங்களுடைய தற்போது வந்திருக்கின்ற கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் உண்மையிலேயே ஒரு கூடிய கரிசனை செலுத்தி இந்த மீனவர்களுக்கான தீர்வை கூடிய விரைவிலே பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல எங்களுடைய கடத்தொழில் அதிகாரிகள் இந்த விடயங்களை நீங்கள் மீடியாவுக்கு சொல்லக்கூடாது, அவ்வாறு சொன்னால் பிரச்சனை என்ற மாதிரி மீனவர்களை அச்சுறுத்தவும் கூடாது. உண்மையிலே அவர்கள் எவ்வளவு துன்பத்தின் மத்தியில் இந்த தொழிலை செய்கின்றார்கள் என்றது ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் தான் தெரியும். ஒவ்வொரு தொழிலாளிகள் இரவு போகும்போது அந்த குடும்பம் எவ்வளவு கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்க அவர்கள் கரை திரும்புவார்களா என்ற ஒரு ஏக்கம் கூட அவர்களுக்கு. அவ்வாறு இருக்கையிலே இந்த தொழிலாளிகளுடைய இவ்வாறான வேலைகள் தொடர்ந்து இந்த வடமானம் முழுப்பதும் இந்த பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனை. இதற்கு நீங்கள் தீர்வு காணாவிட்டால் நாங்களுடைய வடமாகாண ரீதியிலே இந்த கடத்தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்திய துணை தூதரகத்துக்கு முன்பாக ஒரு பாரிய முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். கடந்த காலங்களிலேயும் இவ்வாறான தொடர்ச்சியாக இந்த விலைகள் தொடர்ச்சியாக அறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய தமிழ்நாட்டு தொப்புக்கோழி உறவுகள் ஒரு வகையிலே நியாயம் செலுத்த வேண்டும். நீங்கள் தொழில் செய்கிற நீங்களும் பிழைக்கத்தான் வேண்டும், நாங்களும் பிழைக்கத்தான் வேண்டும். எங்களுடைய தொழிலாளிகளையும் வாழ விடுங்கள், நீங்களும் வாழுங்கள். உங்களுடைய எல்லைக்குள்ளே நின்று நீங்கள் அதை பிடித்து உங்களுடைய குடும்பத்தின் ஜீவியத்தை மேற்கொள்ளுங்கள். எங்களுடைய மக்களுக்கு இடைஞ்சலை செய்யாதீர்கள் என்று நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டு மீனவர்களையும் தமிழ்நாட்டு உறவுகளையும் மதிக்கின்றோம். அவர்களை எங்களுடைய தொப்புக்கொடி உறவாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல நீங்களும் எங்கள் மீது கரிசனை செலுத்தி எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னென்னு கேட்டால், இது கடந்த அரசாங்கம் இருக்க என்னுடைய தொழிலும் இப்படியான சம்பவம் தான் நடந்தது. எல்லா இடங்களுக்கும் நான் அறிவித்திருக்கிறேன். என்னென்னு கேட்டால், எங்களுடைய சின்னக்களத்துக்கு, கச்சேரி மட்டத்துக்கு, மற்றது இந்தியா தூதரகங்களுக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன். எங்கள் அழிவின் இதை மற்றது மீடியாக்கள்லையும் கொடுத்து அது வந்திருக்கிறது. அதை எல்லாரும் பார்த்துருப்பினோம். இது நடுகிலும் இப்படி செய்து கொண்டிருந்தால் எங்களால் கடைசியில் கஞ்சிக்கு வழி இல்லாத அளவுக்கு வந்துடுது. ஏனென்று கேட்டால், நாங்கள் ஒரு தொழில் முயற்சி செய்கிறான்னு சொன்னால் ஒரு கடனை எடுத்து தான் மீளை செய்து கொண்டிருக்கோம். என்னென்று அந்த எல்லாத்துக்கும் எங்களுக்கு அரசாங்கமும் பெரிய மானியங்களாக தந்ததாக இல்லை. சிறிய சிறிய இதுகளை தான், அதுவும் குறுகிய காலங்களுக்குள்ள பெருசாக நடந்ததாக இல்லை. இப்படி நாங்கள் செய்து கொண்டு வரைகளை எங்களுக்கு மிக மிக பாதிப்பு. நாங்கள் நாங்கள் அடிபட்டு இதை மீட்க போகிறதும் இல்லை. என்னென்னு கேட்டால், 2 அரசாங்கங்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு சரியான ஒரு முடிவெடுத்து இது நாங்கள் வாழ வேணுமான்றத சரியான ஒரு முடிவெடுக்கும். மத்திய அரசாங்கம்
எங்களுடைய அரசாங்கத்தோட கதைச்சு பேசி கௌரவ எங்கள்ட ஜனாதிபதி போய் அங்கே கலந்துரையாட இருக்கிறார். அதுக்கான ஒரு முடிவு வருமானு தான் பார்த்து கொண்டோம். அது மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு தான் வருது. இப்போ என்னென்னு கேட்டால் அவர்களும் தொழிலாளிகள், நாங்களும் தொழிலாளிகள். நாங்கள் கதைச்சு பேசி முடிவெடுக்க இயலாது. அவர்கள்தான் இதை சரியான ஒரு முடிவுக்கு எடுத்து சரியான ஒரு முடிவை செய்து தொழிலாளிகள் வாழ வேணுமென்ற முன்னிலையே செய்ய வேணுமென்றதை நான் இதில் கருத்தில் கொள்றதாக முடியுது. நாங்கள் எல்லா இடங்களுக்கும் அறிவிச்சு எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் இல்லை. என்னென்னு கேட்டால் நாங்கள் பல இதுகள்லையும் கலந்து கொண்டிருக்கும் தான். நாங்கள் அந்த நேரம் முதலாவது கடந்த அரசாங்கத்தில் எங்களோட அக்கரசி அறிந்தவர் அவர்களுக்கும் அறிவித்து அவர்களுக்கும் நாங்கள் செய்த நாங்கள் அவர் ஒரு முடிவுக்கு செய்யலாம் என்று சொல்லி கொண்டிருந்தவர். கொஞ்ச நாள் அந்த ரோலர் இடநிறுத்திருந்தது. திரும்பவும் அது இப்படியான செயல்களில் ஈடுபடுறதால நாங்கள் எங்களால் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது. இதுக்கான அரசாங்கம் சரியான ஒரு முடிவெடுத்து இது ஒரு நல்ல முடிவாக செய்ய நாங்கள் எங்கள்கிட்ட தொழில்களை நாங்கள் திரும்பவும் செய்கிறதுக்கான ஒரு முடிவை செய்கிறதுக்காக கேட்டுக்கொள்வோம். என்ன இவர் சொன்னது போலதான் இதுக்கு முதலும் இப்படி 2-3 வருஷமாக இது நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் தொழிலாளி இன்னும் ஒருத்தர் இருக்கிறார், சிறியாந்தண்டவர். அவற்ற தொழிலும் இதே நிலைமை தான் காணப்பட்டது. எல்லா இடமும் அறிவித்து எல்லா இதுகளுக்கும் அறிவிச்சு இருந்தோம். அதுக்கு பிறகு என்னுடைய வேலையும் அறிவிச்சா. ஏன்னு அவருக்கு ஒரு தைத்திரம் செய்யலைன்றதுக்காக நான் இந்த இதுகளை வெளிப்படையாக அப்படியே இல்லை வெளியில இருந்தாலும் கூட இந்த டக்ளஸ் ஐயா இருந்தவர் முதல் அமைச்சராக அவரோட இருந்தாங்க தொடர்ந்து செய்து கொஞ்சம் இதெல்லாம் செய்து கொண்டு வந்த நாங்கள். அப்போ இருக்கா இந்த அவங்க அமைச்சர் நிப்பாட்டுவார் அப்படி இப்படி சொல்லி எல்லாம் தண்டு இருந்ததால ரோலர் கொஞ்ச காலமாக நிப்பாட்டினோம். பிறகு திரும்ப இங்கே இராணுவம் பிடிக்குதான்னு சொன்னா போல திரும்ப இதைத்தான் தொடர்ந்து கொண்டும் வந்து கொண்டிருக்கிறார். எல்லையை மூறி வந்து கொட்டி கொண்டிருக்கிறார்கள். என்னோட சிறியாந்த வேலை தான் முதலாவது ஆரம்பத்தில் போனது. ஆரம்பத்தில் அதுவும் கொஞ்சம் நஞ்ச பொறுமதியானது அல்ல. 28 லட்சம் 8 லட்சம் ரூபாய் 28 விலைதான் அவற்றையும் போனது. அப்போ 28 விலையும் போனதுக்கு 8 லட்சம் ரூபாய் பொறுமதியண்டைகளை அவற்றை இப்போ 3 வருஷத்துக்கு மேலே போனான். 3 வருஷத்துக்கும் பேங்க்ல லோன் எடுத்தால் அந்த பேங்க்ல லோன் எடுத்தால் அந்த லோனுக்கு வட்டி எவ்வளோன்றதை அவைக்கு விளங்க வேணும். அந்த வட்டி காசை கட்டுறதுக்கு அவரும் எங்களை மாதிரி தான் எல்லாரும் கஷ்டப்பட்ட நிலைமையில நாங்கள் வரோம். எல்லாம் ஒரு கிராமத்தை ஒற்ற மக்கள்லாம் நாங்கள் இதுல தான் எல்லாரும் தொழிலும் செய்யறது, சகல வேலையும் இதுக்கெல்லாம் செய்யறது. அந்த சகல தொழிலாளிகளுக்கும் எங்களோட நிலைமையை பற்றி தெரியும், சகல இடங்களுக்கும் தெரியும். எங்களோட வேலை சில என்ன மாசம் கூட போனது அந்த மாசங்கள் நாங்கள் பார்க்கையில 2023ஆம் ஆண்டு 28ஆம் தேதி 17ஆம் தேதியோ தான் அந்த நாள். 28ஆம் தேதி எங்களோட வேலை ஒரு 18 வேலை இந்த வேலை போனது. அதுக்கு இப்போ அந்த நேரமே சரியான விலைக்கு தான் எடுத்தது. அந்த நேரமே 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த வேலை பொறுமதி வந்தது. அந்த நேரம் அப்படி எங்களுடைய சங்கத்தில் இப்போ இதோட 3வது முறை அறுபட்டு இருக்குது. எங்களோட 3 பேர் தான் இப்போ முற்றுமாக 3 போட்டு வேலை தான் அறுபட்டு இருக்குது. மொத்த பொறுமதி 3 போட்டு பார்க்க போனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துக்கு மேலே வரும். அறிவிச்சாங்க சில பேர். எல்லா இடங்களும் மீடியாக்களும் அறிவிச்சு எல்லா இடங்களும் அறிவிச்சாங்க, சகல இடங்களுக்கும் அறிவிச்சாங்க. இதுவரையும் இதுவும் யாரும் அதை செவிசாய்ச்சதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, ஒரு உதவி திட்டங்களும் செய்ததாக இல்லை. யாழ் மாவட்டத்திலேருந்து இந்தியா தூதரமைக்கு வரைக்கும் அவன் எல்லா இடமும். நேற்று பின்னேரம் 5 மணிக்கு என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தொழிலுக்கு போனது. அப்போ வலை நேற்று விட்டுட்டு இருந்தது. இந்தியா ரோலர் இது வந்துங்கோ இரவு 10 மணிக்கு நல்ல உள்ளால எங்களோட பிள்ளைகளோட தொழில் மட்டும் இல்லை, எல்லா சங்கங்களுடைய இதுகளையும் ராத்திரி முற்றாக எல்லாத்தையும் அறுத்து கொண்டு போட்டினேன். நான் 7 லட்சம் ரூபா லோன் எடுத்து அங்கே வங்கியில் இந்த வேலையை சீராகி புதுசாக போட்டும் எடுத்து நான் இந்த தொழிலை செய்து கொண்டு லோனை தான் கட்டி கொண்டு நானும் சாப்பிட்டு கொண்டு என்னுடைய இதுகளில் நடந்தது. உண்மையாக இப்போ நான் லோன் கட்டுறதுக்கும் வழி இல்லை. என்ன காரணம்னா முற்றாக இந்தியன் ரோலர் முழுக்களையும் முற்றாக கொண்டு போடுது. எனக்கு 32 வேலை போட்டேன். நான்
இப்போ இருக்கிற விலை 6 விலை தான். 6 விலையை வச்சு நான் வேலை செய்ய இயலாது, தொழில் செய்ய இயலாது, லோன் கட்ட இயலாது. இப்போ வந்த புதிய அமைச்சர் இதுக்கு ஒரு நல்லொரு தீர்க்கமான முடிவெடுத்து இந்த இந்திய ரோலர்களையும் பெறவிடாம அவையால் தங்களுடைய எல்லையை மீறித்தான் ராத்திரி வந்ததுங்க. என்ன காரணம்னா மாதலுக்கு நேர உள்ளால வந்து எங்கட தொழிலாளிகள் தொழிலுக்கு அரைவாசி பேரும் தொழிலுக்கு போயிருந்தா அவையையும் முற்றாக அறந்து போயிருக்கும். நான் வந்து உண்மையாக இந்த லோன் கட்டுறது என்னன்னு தெரியலையா, பேங்குகளுக்கும் சொல்லலாத ஒரு முடிவு. உண்மையாக இந்த பிரச்சனைகளை ஐயா இப்ப வந்த முதல் இருந்த அமைச்சராக்கள் இந்த இதை வந்து தீர்க்கிறேன்னு சொல்லி கொண்டுதான் இருந்தவ. இப்ப வந்த புதிய எங்களுக்கு ஒரு அமைச்சர் ஐயா வந்திருக்கிறார். எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேணுமென்று சொல்லி உண்மையாக எங்களோட அமைச்சர் நேரடியாக வந்து பிரச்சனைகளை தீர்த்து எனக்கும் சரியான கஷ்டம் ஐயா, எனக்கும் காலே இல்லாது, அதால லோன் கட்டுறதுக்கும் வசதி இல்லை. எனக்கு இந்த தொழிலை திரும்ப நான் செய்கிறதுக்கு எனக்கு இந்த எல்லா இது அரசாங்கங்களும் எனக்கு இந்த உதவியை செய்து திரும்பவும் நான் இந்த தொழில் செய்து என்னுடைய லோனை நான் கட்டுவிடுவேன். எனக்கு 5 பிள்ளைகள். உண்மையாக நான் பாதிக்கப்பட்ட நான் உன்னத்திலே ஊனமுட்ட நான் இதே ஒரு கருத்தில் கண்டு நீங்கள் எனக்கு இந்த தொழிலை நான் இப்போதான் மீன் சீராக படுற நேரம் எனக்கு தொழில் வளங்கள் இல்லைங்க ஐயா. நீங்கள் மற்றது திணைக்களத்தில் சகல பேரையும் கேட்டால் சொல்லுவினைங்கோ. நாங்கள் நிரந்தர தொழிலாளி. இன்றைக்கு எங்கண்ட தொழிலாளிகள் இரவு கஷ்டத்தில் இந்த நேவின்ற இந்த இந்தியன் ஆக்கினால தான் அரைவாசி போட்டுகளும் போகல ராத்திரி. எங்களுக்கும் இது தெரியாத ஐயா. நாங்கள் உள்ளால விட்ட நாங்கள் நல்ல எங்கடையிலேயே கடந்து உள்ள வந்துட்டினேன். இதுக்கு ஒரு நியாயம் நீதி இல்லையா? இந்த பிரச்சனையை எங்கள்ட அமைச்சர் ஐயா, இப்ப வந்த புதிய அமைச்சர் ஐயா, இந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்த்து வையுங்க ஐயா. உண்மையாக எனக்கு மட்டும் பாதிப்பில்லை. உண்மையா மாதல் பக்கம் எல்லாம் சகல ஓட்டுகள்லையும் வெட்டி கொண்டு போட்டினேன். எங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லை, எல்லா சங்கங்களுக்கும் எல்லா கடத்தொழிலாளிகளுக்கும் இதுல பாதிக்கப்படுது. பிரச்சனை தீர்க்கிறேன்னு சொல்றீங்களே, இன்னும் தீர்க்கிற அளவுக்கு இல்லை. எங்களுக்கு இப்ப இந்த முறை வந்த அமைச்சர் கட்டாயம் எங்கட பிரச்சனையை முற்றாக தீர்ப்பிரண்ட நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம். உண்மையா நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் மீள குடியிருந்த நாங்கள் காட்டுப்பிள்ளை கிராமத்துல தான் இருக்கிறோம். காட்டுப்பிள்ளை பாண்டவட்டையா இருக்கிறோம். உண்மையா நீங்கள் இந்த கருத்தை கொண்டு என்னுடைய கஷ்டம் மட்டுமண்டில்லை, மற்ற மக்களும் என்ன மாதிரிதான் கடன்பட்டு லோன் எடுத்து வட்டிக்கு பணம் எடுத்து எல்லாம் செய்தவ. இதே மாதிரி ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அரசாங்க எங்கட ஜனாதிபதி ஐயாவுக்கும் கோரிக்கை கொடுக்குறேன். நீங்கள் இப்போ வந்திருக்கீர்கள், புதுசாக நல்ல வேலை திட்டங்களை செய்கிறீர்கள், மக்கள் நல்ல வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று நினைச்சு கொண்டு எத்தனையோ உதவிகள் எல்லாம் செய்கிறீர்கள். அதே மாதிரி எங்கட இந்தியன்ற பிரச்சனையை தீர்த்து எங்களுக்கு எனக்கும் உண்மையாக எனக்கு மட்டுமண்டில்லை மற்ற சங்கங்களும் பாதிக்கப்பட்ட சங்கங்களுக்கும் எனக்கும் உதவி செய்து நான் இந்த லோன் கட்டுறதுக்கு எனக்கு வசதி இல்லாமல் இருக்கிறேன். இதை நீங்கள் ஐயா செய்வீங்கள நம்பிக்கையோட நான்